வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 75 கொஸ்டின்ஸ் இதுவரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 76வது கொஸ்டின்ஸ். முந்தைய கொஸ்டின்ஸ்க்கு முந்தைய வீடியோக்குள்ளே பாருங்கள். 76. மோசிக்கிறனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் பெருஞ்சேரல் இருமுறை. அப்போது மன்னர் உறங்கிய கட்டிலில் ஒரு புலவர் உறங்கும் போது புலவருக்கு மதிப்பு கொடுத்து மன்னன் கவரி வீசியதாக சொல்லுவாங்க. இந்த 23ஆம் புலிகேசியில் காட்டுவாங்கள்ல அந்த கவரி, அதை வீசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் பெருஞ்சேரல் இருமுறை. ஓகே. 77வது கொஸ்டின். கவுந்தியடிகள் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சமணத்துறவி. யார் இந்த கவுந்தியடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் நம்ம கோவலனும் கண்ணகியும் புகார் நகரை விட்டு மதுரை நகருக்கு வரும்போது, மதுரை மாநகருக்கு வரும்போது கூட வந்து ஒரு துறவி, அவங்க வந்து சமணத்துறவி. அப்புறம் மாதரின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்குலவன். அந்த ஆயக்குல மூதாட்டி, ஆயர் குலத்தை சேர்ந்த ஒரு மூதாட்டி தான் இந்த இவங்களுக்கு 2 பேருக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க, கோவலன் கண்ணகி. அவங்க மாதவி தெரியும், நம்ம கண்ணகியோட சக்கலத்தி. அப்போ கண்ணகி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநாயக்கின் மகள். நமக்கு இது ஈஸியான விஷயம். அப்போ கோவலன் யார்? மாசாத்துவன் மகன். ஓகே. அப்போ 78வது கொஸ்டின். கடிகை என்பதன் பொருள் என்ன? கடிகை என்றால் அணிகலன். கடிகை முத்துப்புலவர் கேள்விப்பட்டிருக்கோமா? ஸோ கடிகை என்றால் அணிகலன். ஓகே. அடுத்து 79வது கொஸ்டின். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்னு சொல்லும் இது நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, பழமொழி 400. ஓகே. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குருக் மால்தோ பராகுயி என்பன எந்த மொழிகள்? வடதிராவிட மொழிகள். மற்ற ஆப்ஷனில் கேட்டிருந்தால் கூட நீங்கள் குழம்ப சான்ஸ் இருக்குது. இது வந்து சான்ஸே இல்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். அப்போ திராவிட மொழிகளை 3ஆக பிரிக்கிறாங்க. தென் திராவிடம், நடுதிராவிடம், வடதிராவிடம். அதில் வடதிராவிடத்தில் கொடுத்துருக்க 3 ஆப்ஷன் இது மட்டும்தான். குருக் மால்தோ பராகுயி அது என்னென்னு பார்த்துக்கோங்க விரிவாக. 81. ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர். சரிங்களா? இதில் மற்ற விஷயங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் தான் ஒரு விரிந்த பார்வையாக பார்த்துருப்பார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களா? லிபர்ட்டி, சோஷியாலிட்டி அண்ட் பிரதர்ஹுட். ஓகே. 82வது கொஸ்டின். திருவிக்கா எழுதாத நூல். பாருங்கள், திருவிக்காவை பற்றி எத்தனை இது வருதுன்னு பாருங்கள். ஸோ திருவிக்கா எழுதாத நூல் வந்து சித்திரக்கவி. ஓகே. கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவர் ஒரு திருவிக்காவோட பேராதரவாளர் இருந்திருக்கலாம். அப்போ யாரை பற்றி வரும்னே தெரியாது, நீங்கள் எல்லாரை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ திருவிக்கா எழுதாத நூல் வந்து சித்திரக்கவி. சரிங்களா? 83வது கொஸ்டின். பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்னன்னு பார்த்தீங்கன்னா மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். இதுதான் பொருந்தாது. ஓகே. நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தெரியாட்டியும் நீங்கள் மற்ற 3 வச்சு எழுதிடலாம். சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். ஆமாம். திருமந்திரம் சைவ திருமணல் 10வது திருமறை பார்த்தோம். சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழக நாடக தலைமை ஆசிரியர். நீங்கள் ஒரு பிரில்லியண்டான கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் முந்தின கேட்ட கேள்வியை கூட வச்சு இதை ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, அதுக்கு டைம் பத்தாது. அதனால தான் வெல் ப்ராக்டிஸ்டாக இருக்கணும். ஓகே. 84வது கொஸ்டின். ஓமை தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை காண்க. ஓகே. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓமை என்றால் தொக்கி வருவது. ஸோ போல என்பது தொக்கி வந்திருக்கும், ஓம உறுப்பு தொக்கி வந்திருக்கும். கயல் விழி, கயல்னா என்ன? மீன். ஸோ மீன் போன்ற விழியுடையவள். கயல் போல, அந்த போல தொக்கி வருதா? கயல் விழி, மலர்முகம், தாமரை கண்கள் 3மே ஓமை தொகை. ஆனால் வெண்ணிலவு, வெண்மை நிலவு அதான சொல்லுது. அப்போ வெண்மை என்பது ஒரு பண்பு. ஸோ இது பண்பு தொகை தான். இது வந்து சொல்ல முடியாது, ஓமை தொகை கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி வெண்ணிலவு. அடுத்து கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு இத்தொடரில் குறிக்கப்படும் அளபடை. ஓகே. அப்போது அளபடை வந்து எத்தனை வகையான அளபடைகள் இருக்குது? 2 வகையான அளபடை இருக்குது. உயிரளபடை, ஒற்றளபடை. ஓகே. அந்த உயிரளபடையில் அகெயின் சொல்லிசை அளபடை, செயலுசை அளபடை, அதுக்கப்புறம் இன்னிசை அளபடை. ஓகே. இந்த செயலுசை அளபடை தான் என்னென்னா ஓசை குறையாத இடத்திலும் அந்த ஓசை நிறைவு செய்வதற்கு, ஓசை குறைந்த போது அதை ஓசை நிறைவு செய்வதற்காக அளபெடுப்பது தான் செயலுசை அளபடை. அப்போ கெடார் அப்படிங்கிறது செயலுசை அளபடை. சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இசை நிறை அளபடைன்ற இன்னொரு பேர் இருக்குது. சரிங்களா? ஓகே. 85 வந்து செயலுசை. 86 இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனின் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வலு அமைதி. ஸோ ஒரு இது வலு, ஆனால் அது இலக்கண முறைப்படி அதை காம்பன்சேட் பண்ணால் அது வலு அமைதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வலு அமைதி. 87வது கொஸ்டின். எவ்வாறு என பழந்தமிழால் அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர் ரோமானியர்கள். எவன் என்று அழைக்கப்படுபவர்கள் கிரேக்கர் ரோமானியர்கள். ஓகே. 58வது கொஸ்டின். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். ஓகே. இது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம்.
பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதத்தில் படிச்சிங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியும். விதுரர். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இணை நாங்கள் சொன்னோம்ல, குட்டி தோசை 8 ரூபா, அப்போ குறுந்தொகை 4 to 8 வரியறை தொகுத்தவர் பூரிக்கோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இணை தப்பாக எடுத்துக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். இணை என்றால் ரெண்டுக்கும் இணைஞ்சவங்க, ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல். ஓகே, ஸோ இதுக்கு அப்போ அவங்கள 9ன்னு சொல்லுவோமா. ஸோ 9 என்றால் அடிவரையறை 9 முதல் 1, 2, 12. சரிங்களா? அப்போ நற்றிணை என்றால் 9 முதல் 12 அடிவரையறை. இதை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஓகே, அடுத்து நெடுநீர்வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல் நின்றார். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். ஓகே, இது எதை பற்றி சொல்லுதுன்னா, அந்த அன்னத்துக்கு ஒப்ப அவங்க படம் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அதை பற்றி சொல்லும். ஓகே, இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, 90வது கொஸ்டின். 91வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, புலன் அழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா கபிலரை தான் புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்று கூறுவார்கள். ஓகே, 91வது கொஸ்டின். ஓகே, கபிலரை பற்றி நிறைய இது வந்துடுச்சு. அடுத்து சதகம் என்பது எதை குறிக்கும் என்றால், சதகம் என்பது 100 பாடல்களை குறிக்கக்கூடியதான் சதகம். ஓகே, திருவாசகத்தில் வந்த எழுத்துக்கள் திருச்சதகம் என்று சொல்வார்கள். 93வது கொஸ்டின். வசன நடை கைவந்த வள்ளலார், இது யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். அப்புறம் புதுநெறி கண்ட புலவர், இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். இப்போ தைரியநாதர் என்ற பேர் எப்படின்னா வீரமாமுனிவர் ஜோசப்ஸ்டின் பெஸ்கின் என்ற பேரை தான் வீரமாமுனிவர் தைரியநாதர்னு மாற்றி வச்சிருப்பார். சரிங்களா? அப்புறம் காந்திய கவிஞர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, கத்தியின்றி ரத்தமின்றி எழுதினவர். நாமக்கல் கவிஞர், எல்லாம் நல்லா குழப்பற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ராமலிங்க அடிகள் வேற, ராமலிங்க நார் வேற. ஸோ இவர் ராமலிங்கம் பிள்ளை தான் நாமக்கல் கவிஞர். ஸோ காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஸோ ஆப்ஷன் 3142. அப்புறம் ஊவே சுவாமிநாதரின் ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அதான் ஊவே சுவாமிநாதரின் ஆசிரியர். இவருக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதாவது ஆசிரியர்களால் மாணவர் பெருமைப்படுவது போல் மாணவரால் பெருமைப்பட்ட ஆசிரியர் அது மீனாட்சி சுந்தரனார். சரிங்க, அது பேர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதான் ஆப்ஷன். 95வது கொஸ்டின். பொறுத்துக. இது மக்கள் வாழும் ஊர்களை வைத்து அதை பிரிச்சிருக்காங்க. சிறுமலை, பூம்பாறை, இந்த மலை, பாறை அந்த மாதிரி ஊர்கள்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு, பனையபுரம். அந்த காலத்தில் மக்கள் காட்டில் தானே வாழ்ந்திருக்காங்க. காட்டில் பட்டி கட்டி வாழ்ந்திருப்பாங்க. அந்த காடு அப்புறம் எந்த இது இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த காடு இருக்கும். ஸோ ஆற்காடு, ஆறு மரங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆற்காடு. பனை மரங்கள் அதிகம்னாலும் பனையபுரம். ஸோ இதெல்லாம் முல்லை நிலத்து ஊர்கள். ஆத்தூர், கடம்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு பாயிற இடம் தான் ஆத்தூர்னு சொல்கிறாங்க. அப்போ அதை மாதிரி ஊர்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருத நிலத்தில் தான் இருக்குது. அப்புறம் கீழக்கரை, நீலாங்கரை. கரைங்கிறது எங்கே இருக்கும்? கடலோரமாக இருக்கும். ஸோ கடலோர ஊர்கள் நெய்தல் நில ஊர்கள். ஸோ கீழ்கரை, நீலாங்கரைலாம் நெய்தல் நில ஊர்கள். ஓகே, 96வது கொஸ்டின். ரொம்ப கிளாசிக்கலான கொஸ்டின். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இது ஔவையார் சொன்னது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் சேரு. அப்புறம் 97வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய. இது இந்த தடவை காம்ப்ளெக்ஸாகவே கேட்கல, ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. எப்படி பார்த்துருக்கீங்கன்னா இந்த அ ஆ இ ஈ இந்த உயிரெழுத்தின் அடிப்படையில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நாடு, நொங்கு, நைதல், நொச்சி. ஓகேவா? அ உ ஐ ஓ அந்த வரிசையில் தான் இருக்குது. ஸோ ஈஸியான கொஸ்டின் இது. 98வது கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க. ஒரு பொறுத்துக. ஐதீகம். ஐதீகம் என்றால் என்ன? உலக வழக்கு. இருதயம். ஸோ இருதயம் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? நெஞ்சகம் சொல்லணும். அப்புறம் ஆஸ்தி. ஸோ ஆஸ்தி கிடையாது, சொத்து. ஓகே, ஆசைக்கு ஒரு பையன், ஆஸ்திக்கு ஒரு பொண்ணு. சரி, ஆஸ்திக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஆஸ்தி கிடையாது, என்ன? சொத்து. அப்போ உபசரித்தல். உபசரித்தல் என்ன அர்த்தம்னா விருந்தோம்பல். சரியா? அதாவது உபசரித்தல். அடுத்து 99வது கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல அதே மாதிரி தான். என்னன்னா பிறமொழி சொற்கள் கலவாத சொற்களை கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன் பாருங்க. சினிமா தியேட்டரில் அருகாமையில் உள்ளது. பார்த்தாலே தெரியும் சினிமா. ஆங்கிலம் தவறு. திருநெல்வேலி சமஸ்தானம், சமஸ்கிருதம் கலந்துருக்கு, தவறு. விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளார்கள். முக்கியஸ்தர்கள், அதுவும் தவறு. எது கரெக்டு? வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம், அதுதான் கரெக்டான ஆன்சர். கடைசி கொஸ்டின் தமிழில் 100வது கொஸ்டின்.
என்னென்னா உரிச்சொற்றொடர். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தடக்கை. இப்போ வினைத்தொகை, வினைத்தொக்கி வருவதனால சூழ்கல். ஓகே, சூழ்கலல். ஓகே, சூழும் கலல், சூழ்ந்த கலல். ஸோ சூழ்கல் தான் வினைத்தொகை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்ன பார்த்தீங்கன்னா கூவா. ஓகே, ஸோ ஈறு கட்டிருக்கு கூவாத அப்படிங்கிற ஈறு கெட்ட ஒரு பெயரச்சம்னால தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகே, ஏன்னா எதிர்மறையான விஷயத்த சொல்லுதுல, கூவுங்கிற விஷயத்துக்கு எதிர்மறை தான் கூவாத. இந்த கூவாதால கூட அந்த தேக் கெட்டு போச்சு, அதனால தான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்புறம் டி சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலிய. தலியங்க வந்து சொல்லிசை அளபடை. ஓகே, நன்றி நண்பர்களே. நம்ம ஜென்ரல் தமிழோட வந்து ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் நாலேஜ். ஸோ ஸ்டே டியூன் வித் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. தேங்க்யூ.